அவர் வைகோவுடைய மகன் என்பதை தவிர வேறு எந்த விதத்தில் அவர் என்னை வீழ்த்தி விட முடியாது. அது எனக்கு தெரியும். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லை. என் தலைவன் வெற்றி பெற்றிருக்கிறார், நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். ஆயிரம் இருந்தால் நான் யார் அவங்களுக்கு ஒரு கட்சி மதிமுக உறுப்பினர், அவ்வளோதான். அவங்க கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அவ்வளோதான். அது மேலே ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் செய்தது தவறில்லை என்று நினைக்கின்ற நான் ஒரு தலைவன் ஸ்தானத்தில் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். புலன் விசாரணைக்கு ஒரு கடிதம் வருகிறது, அதை வைத்து தான் இவர் நீக்கிறாங்க. என்னை நீக்குவதற்கு அது போன்ற காரணங்கள் எதனா இருக்குதா? கலைஞரில் குற்றம் செய்யவில்லை, வைகோ தான் குற்றம் செய்திருக்கிறார். வைகோவுக்கு மல்லை சத்யா துரோகம் செய்திருக்கிறார். தீர்ப்பு வாசித்தாச்சு, நான் துரோகி குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்படி என்று சொன்னால் அடுத்து என்ன? எனக்கு மரண தண்டனையா? நான் யாராருக்கிட்டலாம் பேசினேன், எந்தெந்த நாளில் பேசணுன்றது கூட அவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. கட்சியா மகனானா கட்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு மகனை தூக்கி எறிஞ்சதோடு மல்ல என் பேரை நீ பின்னால் போடக்கூடாது அப்படின்ட்டு இங்கே அது பண்ணுறாரு. அவர் மகனுக்காக ஏமலை துரோகப்பழியை சுமத்திட்டாரு. தலைவரை பொறுத்தவரையிலும் திமுக கூட போகணுன்னு நினைக்கிறாரு. மகன் மத்திய அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். நீ எப்படி துணை பொதுச்செயலாளர் போகிறவங்க என் மகனுக்கு கொடுக்க முடியும்? நீ அந்த இடத்துலன்னா உன்னோட வேறு யாருன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அங்கே வர முடியுன்ற போது தான். ஆனால் இந்த கண்ணோட்டம் நம்மக்கிட்ட பார்க்க முடியாமல் போயிடுச்சு. உங்களை வைகோ அவர்கள் மீண்டும் வா சத்யா அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை அழைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. திராவிட இயக்கம், சமூக நீதி, இது குறித்தான புரிதல் இன்னும் நிறைய அவர் உள்வாங்கணும். பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமான சத்யா அண்ணன் எங்கே போவார், என்ன பண்ண இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்ட நிறையவே கேட்க தொடங்கிட்டாங்க. திமுகவா இல்லை தாவேக்காவா, எங்கே போவார் மல்லை சத்யா? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மல்லை சத்யா அவர்கள். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்கள் நேர்காணல் நிறைய பார்த்தேன். 32 ஆண்டுகள் அரசியல் பயணத்தை ஒரே வார்த்தையை சொல்லி உங்களை காலி பண்ணியிருக்காரு வைகோ. குறிப்பாக அந்த துரோகம் என்ற ஒரு சொல், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி கடந்து செல்றீங்க? இல்லை, நான் கடக்க முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா சொன்னவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒரு மகத்தான தலைவர். அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் நிற்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமை. ஏறக்குறைய ஒரு 31 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பெரிய பாரம்பரியம். ஒரு கட்சியுடைய தலைவர், மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற பின்னணி, இவையெல்லாம் இருக்கின்ற ஒரு தலைவர் சொல்லுகின்ற போது நாட்டு மக்கள் ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் விளைவுகள் வேறு விதமாகத்தான் போயிருக்கும். ஆனால் என் தரப்பு நியாயத்தை அவர் சொன்ன அடுத்த நொடியிலிருந்தே மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதில் இருக்கின்ற சூட்சமும் தன் மகன் துரைக்காகத்தான் இந்த அபாண்டமான பழியை சுமத்தி வெளியேற்ற முயற்சிக்கிறார் என்று பொது சமூகம் பேசியது. ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு எதிரான கேள்விக்கணையை தொடுத்து அவருக்கு எதிரான வியூகத்தை, பதிலை மக்கள் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் குற்றமற்றவன், நான் அந்த துரோகி அல்ல என்பதை காலம் உணர்த்தியிருக்கிறது. டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் பிரிசிஷன் என்று சொல்வார். காலம் ஒரு மருத்துவனை போன்று என்று சொல்வார்கள். எனவே இந்த காலம் எனக்கான மருந்தை தந்திருக்கிறது. திணை விதைத்தான் திணை இருப்பான், வினை விதைத்தான் வினை இருப்பான் என்பதை போன்று என் மீதான இந்த அபாண்ட பழிக்கான இந்த சொல்லாடிலிருந்து அவர் எப்படி மீளப்போகிறார் என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. 32 ஆண்டுகள் அவருக்கு தளபதியாகவே கூடவே இருப்பீங்க. எப்பயுமே நாங்கள் செய்தி சேகரிக்கும் போதும் உங்களை இப்படி தான் பார்த்துருக்கோம். நம்ம பையனுக்காகவே ஒரு தூக்கி எறியப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன நடந்துச்சு துரை வைகோக்கும் உங்களுக்கான சண்டை என்ன? ஏதாவது சண்டை இருக்கா? என்ன முக்கியமான காரணம்னா என்ன? இல்லை, முக்கியமான காரணமே நீங்கள் சொல்லது போல் கட்சியில் தொண்டர்களால் நேசிக்கப்படுகின்றோம் நான் இருந்தேன். மறுமலை திமுக என்பது கேடர் பேஸ் பாலிடிக்ஸ் தான். இது பெரிய வாக்கு வங்கி இருக்கிற கட்சி இல்லை. கேடர் பேஸ் இருக்கிற தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. எனவே அந்த தொண்டருடைய இன்பத் துன்பங்களில் பங்கேற்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடன் பிரவாத சகோதரனாக என்னை நேசிக்கிறார்கள். என் மீது அன்பு பாராட்டுகின்றார்கள். நான் எங்கே போனாலும் என்னை சுற்றிப்பாங்க, எங்கே பார்த்தாலும் என்னுடன் புகைப்படம் எடுப்பார்கள். மாநாட்டில் நான் உரையாற்றுகிறேன் என்று சொன்னால் ஆர்ப்பரித்து கை தட்டுவார்கள். எனவே இதெல்லாம் அவர்கள் எரிச்சலாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தான் துரை ஒரு மிகப்பெரிய நகர்த்துதலை முன்னகர்த்தி அவர் வைகோவுடைய மகன் என்பதை தவிர
வேறு எந்த விதத்தில் அவர் என்னை வீழ்த்தி விட முடியாது, அது எனக்கு தெரியும். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லைன்னு வேறு நினைக்கிறேன். எந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லை. வைகோ என்கின்ற அந்த மகத்தான ஆளுமை, அந்த முகமடி அணிந்து கொண்டு அவர் வருகின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது கூட அவர் என்னை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர் எடுத்த எல்லா அஸ்திரங்களையும் நான் வீழ்த்தியிருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக எனக்கு முன்னாக அவர் வீசிய எல்லா அஸ்திரங்களும் அனைத்தையும் தவிடுபடியாக்கியிருக்கிறேன். தோல்வியை தழுவிய கடைசி அஸ்திரமாக தான் ராஜினாமா செய்கிறேன் என்கின்ற அந்த அரங்கேற்ற வரையிலும் போனார். தோல்வியை அவர் தான் தழுவினார். 2 பேரும் காம்ப்ரமைஸ் வேறு பண்ணாங்க, கை கொடுத்தாங்க. அதுவே அவருடைய தோல்வி தான். இப்போது தன்னால் வெற்றி கொள்ள முடியாத இடத்தில் என் தலைவனை வைத்து அந்த வியூகத்தை வகுத்தார்கள். எனவே என் தலைவன் வெற்றி பெற்றிருக்கிறார், நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். இந்த அபாண்ட மொழியை சுமத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு விடுதலை இயக்கத்துடைய வரலாற்றை ஒரு சாதாரண மலிவான அரசியல் விளம்பரத்திற்காக தலைவர் பயன்படுத்தி விட்டார் என்று உலக சமூகம் அவர் மீது தான் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் இந்த புரிதல் எல்லோருக்கும் இருக்குது. மகனுக்காக தான் இதை பண்ணுறாரு, மகனுடைய அரசியலுக்காக தான் இல்லை. அவர் அரசியல் என்ட்ரி வரும்போதே இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும்னு பொதுவாக எல்லாரும் கற்பனை பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இவ்வளோ சீக்கிரமாக உங்களை வெளியே அனுப்புவாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சா? இல்லை உங்களுக்கு அவர் வரும்போதே தோணுச்சா நம்மளை வந்து ஒரு டார்கெட் பண்ணுவார்ன்ற ஒரு ஐடியாலஜி இருந்தீங்களா நீங்கள்? இல்லை, மகனா மற்றவர்களா என்று சொன்னால் மகன்தான் முக்கியம். 1000 இருந்தால் ஒரு தலைவன், தந்தை ஒரு தலைவனாக இருக்கின்ற போது அதற்கான ஸ்பேஸ் என்பது வேறு. 1000 இருந்தால் நான் வந்து யார் அவங்களுக்கு? ஒரு கட்சி மதிமுக உறுப்பினர், அவ்வளோதான். அவங்க கட்சியுடைய துணை போய்ச்சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னை பற்றி அவங்க கவலையோ கரிசனமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவருடைய உறவுகளுக்காக நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசுவாங்கல்ல, ஏன் நீங்கள் பிள்ளை விட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்வாங்க. எனவே அந்த இரத்த பாசம் அது மகனுக்காக நின்னது. எனவே அது மகனுக்காக அவர் அது செஞ்சிருக்கிறாரு. ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் செய்தது தவறில்லை என்று நினைக்கின்றேன் நான். ஒரு தலைவன் ஸ்தானத்தில் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். எந்த காரணத்திற்காக திமுகவிலிருந்து வெளியே வந்தாரோ அதே தவிர வைகோ அவர்கள் செய்வது சரியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நீங்கள் உங்கள் தலைவராக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்லுங்கள். வாரிசு அரசியல் தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதே தவிர வந்து வைகோ அவர்கள் செய்யும்போது இதை பொதுமக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை இவரை வந்து பின்தொடர்றவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இன்றைய செய்தி ஊடகம், நியூஸ் டுடே ஊடகத்தின் மூலமாக நான் நாட்டு மக்கள் சொல்லக்கொள்ள வரும்போது ஒன்று தான். அண்ணன் தலைவர் வைகோ அவர்களை திமுகவிலிருந்து வெளியேற்றுகின்ற போது வந்த தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல். அது என்ன தகவல் அப்படின்னா, அப்பொழுது அமைச்சராக பிரதம அமைச்சராக நரசிம்மராவ் அவர்கள் தான் இருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது மத்திய அரசாங்கத்தின் உளவு பிரிவு தான் ஒரு தகவல் அனுப்புகிறது. வைகோவுடைய அரசியல் நலனுக்காக கலைஞரை கொலை செய்ய போகிறார்கள் என்று ஊர்ஜிதமான ஒரு செய்தி அவர்களுக்கு வந்த காரணத்தினால் ஒரு கட்சித் தலைவனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது, ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது கடமை என்கின்ற அந்த உணர்வோடு, பொறுப்புணர்வோடு தான் அந்த கடிதத்தை இங்கே இருக்கின்ற உள்துறைக்கு அனுப்பி அந்த உள்துறையை எடுத்துக்கொண்டு போய் முதலமைச்சர் கலைஞரிடம் கொடுத்து உங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது, அது நீங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது, எனவே உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. எனவே அவரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழல் வருகிறது. அப்படி கடிதம் வந்தபோது கூட அவர் வெளியேற்றியது தவறு என்று அன்றைக்கு திமுக தோழர்கள் அவர் பின்னால் அனுமதித்து வந்தார்கள். அது அங்கே இருக்கிற ஒரு தரப்பான வாதம், நடந்த சம்பவம். இங்கே எந்தவித ஆதாரமும் இல்லாமல், எந்தவித அதுபோன்ற உளவுத்துறை தகவல் அறிக்கை எதுவுமே இல்லாமல் 19 வந்து தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையாவோ அதுபோல் எனக்கு வைகோவுக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்று அவர் சொன்னது மக்கள் ரசிக்கவில்லை, ஏற்கவில்லை. இவர் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். இப்போது கலைஞர் செய்த அதே தவறை வைகோ செய்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. கலைஞர் தவறு செய்யலை. தவறு கலைஞர் எங்கே தவறு செஞ்சுருக்கிறார்? இவரை வெளியேற்றுறது இல்லை, உளவுத்துறையோட ரிப்போர்ட் காரணம். இது மாதிரிலாம் இது சின்ன இவர் மாதிரி சாதாரணமாக வெளியேற்றுறாங்களா? 32 வருஷம் உழைச்சி
வேர்வை பாசனமாக்கி கசக்கி புழிஞ்சு தூக்கி போட்டாரா கலைஞர்? கலைஞர் இவருக்கு வந்து அப்போ 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 18 வருஷம். ஒரு ஆண்டு என்பது ஒரு ராஜ்யசபா காலம் என்பது 6 ஆண்டுகள். 18 வருஷம் எம்பி ஆக்கலையா? அவரை குருவிக்குளம் சேர்மன் ஆக்கலையா? கட்சியுடைய முதன்மை பொறுப்புகளை கொடுக்கலையா? இவர் அழிச்சு அழகு பார்த்தார். தன்னுடைய உயிருக்கே ஒரு குந்தகம் விளைவிக்க முயற்சிக்கிறாருன்னு நரசிம்மர் ஆட்சி ஒன்றும் காங்கிரஸுக்கு சாதகமானதல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி ஒன்றும் கலைஞருக்கு சாதகமானதல்ல. ரெண்டுமே எதிர்நிலையில் இருக்கின்ற போது ஒரு அறிவிப்பு வருகிறது, ஒரு புலன் விசாரணைக்கு ஒரு கடிதம் வருகிறது. அதை வைத்து தான் இவர் நீக்கிறாங்க. என்னை நீக்குவதற்கு அது போன்ற காரணங்கள் எதனா இருக்குதா? கலைஞர் இதில் குற்றம் செய்யவில்லை, வைகோ தான் குற்றம் செய்திருக்கிறார். மாதையனை ஒப்பிட்டு பேசுகிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தன்னை வந்து இவர் பிரபாகரனாக பிரகடனப்படுத்துகிறாரா வைகோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க? என்னை வந்து மாத்தையா என்று சொன்னதில் தலைவர் வைகோ அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் பிரபாகரன் என்று அவர் கருதியிருப்பாரானால் அது தவறு என்று சர்வதேச சமூகம் அவர் மீது குறைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தற்புகழ்ச்சியில் வந்து தலைவர் வைகோ வந்து தொடர்ந்து செய்வார். பலரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தன்னைத்தானே வந்து பிரபாகரனாக பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு செயலை சூசகமாக இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கார். இப்போ உங்களை மாத்தையா அப்படின்னாருன்னா அவர் வந்து பிரபாகரனாகத்தான் இங்கே கருதப்படும். எல்லாரும் அதை தான் யோசிப்பாங்க. அதை தான் உங்களுடைய கேள்வியாக முன்வைக்கிறேன். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை. ஏன்னா அவர் வந்து இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு விடுதலை வீரர். மாத்தையா அது போன்ற அவர் ஒரு புலி வீரர், அவரும் வந்து விடுதலை புலி. நான் வந்து ஒரு சாமானிய அரசியல்வாதி, அவ்வளோதான். அதால் இந்த ஒப்புமையே தவறான ஒன்று தான். எனவே அது வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடாது என்பதையும் சர்வதேச சமூகம் அவர் மீது சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அது பொருந்தாத ஒன்று தான். இங்கே இன்னொரு கேள்வி சூட்சமம் இருக்கிறது. அது என்ன சூட்சமம் அப்படின்னா, அதில் இருக்கிற உளவியல் என்ன அப்படின்னா, பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அந்த சொல்லாடல் நிறுத்தணும். இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்லியாச்சு, அவர் குற்றவாளி, அவர் துரோகின்னு சொல்லப்பட்டது. தண்டனை என்ன? மாத்தையாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் வைகோவுக்கு மல்லை சத்யா துரோகம் செய்திருக்கிறார், தீர்ப்பு வாசித்தாச்சு, நான் துரோகி குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்படி என்று சொன்னால் அடுத்து என்ன? எனக்கு மரண தண்டனையா? இதுதான் அதில் இருக்கிற உளவியல். நீங்கள் ஒரு பாட்டு சொல்கிறீங்க, அடுத்த பாட்டோட நிறைவு என்ன? ஒரு படத்தோடைய ஒரு கதையோட அடுத்த நீட்சி என்ன? குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு விட்டது, அவருக்கான தீர்ப்பு வந்து மரண தண்டனை. ஒரு வேளை மக்கள் நம்பி இருந்தால், ஒரு வேளை எனக்கு அது போல் யாராவது வந்து ஓடி வந்து எனக்கு வந்து யாராவது பண்ணியிருந்தானா யார் பதில் சொல்கிறது? நாட்டுக்கு யார் என் குடும்பத்தை பார்த்து காப்பாங்க? முன்னாள் மதிமுக நிர்வாகிகளோடு தொடர்பு வச்சுருக்கிறாரு, எனக்கு தெரியும், உளவுத்துறை சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, இது சொல்லிச்சுன்னு ஒரு கதை சொன்னார். உண்மையிலே உங்கள் ஃபோனை வந்து டேப் பண்ணாரா? அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. இல்லை, அது வந்து துரையை தான் சொன்னார். துரை வந்து அந்த நிர்வாக கூட்டத்தில் பேசுகின்ற போது அவர் சொன்னார், நான் யாராருக்கிட்டலாம் பேசினேன், எந்தெந்த நாளில் பேசணுன்றது கூட அவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தொலைபேசி ஒரு தனியார் ஒரு புலனாய்வு மூலமாக அல்லது இந்த இணைய வழி மூலமாக நான் கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே தான் அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் அது வெளியிட்டால் சட்டவிரோதம் சொன்ன ஒரு துரை. ஓகே, அப்போ உங்கள் ஃபோன் ட்ராப் பண்ணது உண்மை, நான் யார்கிட்ட பேசினேன் என்பது உண்மை. எனவே இது வந்து வழக்கை கூட தொடுக்கலாம் அவர் மேலே. ஆனால் அவருடைய தந்தை வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், ஒட்டுக்கேட்பு விஷயம், தொலைபேசி ஒட்டுக்கேட்பு இவரே சொல்லிவிட்டு அதை தவிர இவரே செய்யலாமான்றது தான் கேள்வி. தவறு, நிச்சயமாக தவறு. யாருக்கும் அப்படிப்பட்ட செயல்கள் கூட இது வந்து சட்டவிரோதமான செயல். ஒரு கட்சியுடைய செயல்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க நீ சட்டத்தை மதிக்காமல் நீ இது போல ஒரு செயலை செய்திருக்கிறாய் என்று சொன்னால், நீ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கட்சியின் முதன்மை செயலாளர் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதுதான் அது மூலமாக தெரிகிறது. எனவே இது குற்றம் என்று சொல்லி தான் இப்போ தலைவர் வைகோ அவர்களை அவரை பாதுகாப்பதற்கு புலன் விசாரணை, உளவுத்துறை எங்களுக்கு நண்பர் இருக்கா, அவங்க சொன்னாங்க. அப்படி எந்த உளவுத்துறை இந்த தகவல் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கோட உளவுத்துறை அல்லது மாநில அரசாங்கத்தோட? தனிப்பட்ட நபருடைய தகவலை கொடுக்கறதே தப்பு. அதில் ஐடி ஆக்டில் வரும். அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? இவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும். அப்போது இது அவங்க தவறு செய்திருக்கிறார். நான் மட்டும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் மதிமுக எல்லாரும் கண்காணிக்கப்படுறாங்களேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதில் தவறு நடந்திருக்குது. விடுதலை புலிகள் கூட நெருக்கமாக இருந்தார்.
இவங்களுக்கு விடுதலை புலிகள் வந்து ஏதாவது ஃபண்ட் பண்ணியிருக்காரா வைகோ அவர்களுக்கு? மிகப்பெரிய அளவில் பணம் வந்து விடுதலை புலிகள் வந்து வைகோ அவர்களுக்கு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. உண்மையா இது? இல்லை, அது எனக்கு உண்மையிலேயே தெரியல. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்ததாக எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இவர் எங்கே வெளிநாடுக்கு போனாலும், அதுவும் ஈழத்தமிழர் விஷயங்களுக்காக ஒரு உலக நாடுகள் போகும்போது தன்னுடைய சொந்த காசில் தான் டிக்கெட்லாம் போயிட்டு வர்றார். அந்த விதத்தில் அது போன்றலாம் எங்களுக்கு வந்ததில்லை. இதுதான் முதல் செய்தி நீங்கள் சொல்கிறது இது போன்று அப்படின்ட்டு. மற்றவங்க மேலே வரும், ஆனால் இவர் மேலே அது மாதிரி வந்ததில்லை. உங்களை ஒரே வார்த்தை தான் சொன்னது, துரோகி இவர்னு சொல்லி. முதல்ல அரசியலில் துரோகி என்ற வார்த்தையை யார் பயன்படுத்துகிறாருன்னா வைகோ மீது தான் பயன்படுத்துகிறார் கலைஞர் அவர்கள். இப்போ அதே வார்த்தையை உங்கள் மீது பயன்படுத்தி தூக்கி அடிப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயமான்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இல்லை, ஒரு அரசியல் இது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலிருந்து ஒருவருடைய கதையை, ஒரு நெடிய பயணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் துரோகி என்ற அந்த ஒற்றை சொல் தான் இறுதி அஸ்திரம், இறுதி முடிவு. அந்த முடிவை நோக்கி என்னை நகர்த்தி இருக்கிறார். நான் இதோடு முடிந்து போய்விடுவேன்னு நினைக்கிறார். நான் கல்லறை கோயிலாக மாறி போய்விடுவேன்னு நினைக்கிறார். அது அவரால் முடியாது. நானாக முயற்சி எடுத்தால்தான் என்னுடைய பொது வாழ்க்கை முற்று பெறும். வேறு யாராலும் என்னுடைய பொது வாழ்க்கையை முற்று பெற வைக்க முடியாது. மற்றொன்றும் சொல்லுகிறேன், இந்த நெருப்பு வளையத்திலிருந்து, இந்த கடலிலிருந்து நான் நீந்தி கரைக்கு வருவேன். அந்த சக்தி எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் தான் எனக்கு அரசியலில் வழிகாட்டி, என்னை இப்போ ஒரு போராட்டக்காரனாக வார்ப்பித்திருக்கிறார். எனவே இதிலிருந்து நான் மீண்டு வருவேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலையோ அதே நிலை தான் மதிமுகவில் இருக்கா? அப்பா மகன் சண்டை, இந்த பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ உயர்ந்து நிற்கிறார். கட்சியாக மகனானா கட்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு மகனை தூக்கி எறிஞ்சதோடு மல்ல, என் பேரை நீ பின்னால் போடக்கூடாது அப்படின்றார். இங்கே அது பண்ணுறாரு அவர். மகனுக்காக ஏமல துரோகப்பழியை சுமத்திட்டாரு. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இன்றைக்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் போயின்னு இருக்குது. ஆனால் மதிமுக பின்னோக்கி போயின்னு இருக்குது. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, அப்பா வேற ஒருத்தரோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரான்றாங்க. பையன் வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தையில். இது உண்மையிலே நடக்குதா? ஒரு துணை பொதுச் செயலாளர், உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உண்மையிலே இது நடக்குதா? இல்லை, நடந்திருக்கலாம். அதில் என்னென்னா, தலைவரை பொறுத்தவரையிலும் திமுக கூட போகணுன்னு நினைக்கிறாரு. மகன் வந்து மத்திய அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குறித்த இந்த புள்ளியை யார் துவக்கி வைக்கிறாங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தான் சொல்கிறார். அமைச்சர் அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு, விரைவில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கேற்ற ஒரு கட்சியும் கூட கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. மதிமுக தான். இப்போ மதிமுக தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மதிமுகவுக்கும் முதன்மை செயலாளருக்கும் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தான் அது குறித்து பேசணும். ஆனால் தலைவரை பொறுத்தவரை இல்லை, நாங்கள் கடைசியில் உங்கள் கூட தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் பதவிக்காக ஒரு விஷயத்தை இவர் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். யாருடன் பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, முன்னாள் நிர்வாகி கூட ஏன் பேசக்கூடாது? இதே தவறை வைகோ அவர்கள் செஞ்சுருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தால் ரத்தம் அப்படின்ற ஒரு டயலாக் கூட சொல்லுவாங்கள்ல. அந்த புடா சட்டத்தில் சிறை செல்லும்போது அந்த அம்மையார் இருந்தாங்க. ஒரு 19 மாதம் உள்ளே வந்தார். அதே அம்மையார்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க. அப்போது இது என்ன, நம்ம எப்படின்னு பார்த்துக்கிறது? இல்லை, அதான் சந்தர்ப்பாத அரசியல் என்பது. நான் அந்த கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த 19 மாதம் சிறையில் வைத்ததோடு மட்டுமல்லாமல் மதிமுக தடை செய்யணும்னு அந்த அம்மா முயற்சிப்படுத்தாங்க. அதற்கான தகவலாம் மத்திய அரசாங்கம் அனுப்பிச்சாங்க. பட் ஏதோ ஒன்று நடந்து, அது அப்பொழுது வாஜ்பாய் அரசாங்கம், அதால் அது ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைன்னா மதிமுக எதிர்நிலையில் ஏதாவது கருத்தியல் ரீதியாக மாறுபடுதுன்னா அந்த காலகட்டத்தில் மதிமுக தடை செய்யப்பட்டிருக்கலாம். எனவே அப்பேற்பட்ட தடை செய்ய நினைத்து, இந்த கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு, கட்சியின் தலைமையை கட்சியும் செயல்பாட்டாளர்களையும் 19 மாதம் கைது செய்து பொடா சிறையில் அடைத்து ஜெயலலிதாவுடன் கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னவன் நான், வலியுறுத்தியவன் நான். கடைசி வரலும் கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். வேறு வழியில் கருப்பு சட்டோடு தான் பாய்ஸ் கார்டன் போய் நிற்க வேண்டியது. இதுதான் அரசியல் நிலைமைக்கு மாறப்பட்டது. ஒரு இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் என்ன நடந்தது, எப்படி அந்த மாற்றம் நடந்தது, அந்த இரவில் என்ன நடந்தது என்று துரையும் வைகோவும் தான் சொல்லணும். இப்போது மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி வைகோ அப்படின்ற ஒரு சொல் வந்து அவருக்கு பொருந்துமா? இல்லை, அப்படி சொல்லிட்டு கடந்து போய்விட முடியாது. ஏன்னா அவர் மகன் வருவதற்கு முன்பாக இருந்த ஒரு பொதுநல பார்வையோடு தான் இருந்திருக்கிறார். நம்ம வந்து
மகனை கூப்பிட்டு வந்து வச்சுட்டாரு என்பது தான் இங்கே இருக்கிற சுயநலமாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகளுக்காக அவரளவுக்கு போராடியவர்கள் யாரும் இல்லை. சமரசம் இல்லாமல் ஈழத்தமிழுக்காக போராடிய தலைவர் வைகோ. இந்த கூட்டணி நம்ம போனால் தேர்தல் அரசியல் சில மாறுபாடுகள் நடந்திருக்குது. ஆனால் கொள்கை அரசியல் மதிமுக சமரசம் செய்துன்னா ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. வெளிநாடுகள் பயணமாக இருந்தாலும் அவரிடம் சொல்லாமல் நான் சென்றதில்லை. ஈவன் வந்து உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கீங்கன்னு இன்டர்வியூவில் சொல்கிறீங்க. ஆனால் இதை வைகோ அவர்கள் கடைப்பிடிச்சாரான்னா இல்லை. கலைஞர் கூட இருக்கும்போதே சொல்லாமல் கொள்ளாமல் இலங்கைக்கு போயிட்டு பிரபாகரனை செஞ்சுட்டு வந்தார். ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் இதை வந்து நான் நீங்களாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ என்ன மாதிரியான தலைவர்ன்ற கேள்வி இருக்குல்ல. அதான் அந்த நாட்டில் அந்த உணர்வின் அடிப்படையில் அதை போல செயல்கள் செய்தாங்க. அது இல்லாமல் ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டுடைய பிரஜை செல்லணும், அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் செல்ல முடியாது. அப்போது பாஸ்போர்ட்டில் விசா இல்லாமல் இவர் அங்கே சென்று வந்தது விமர்சனத்துக்குரியானது. அது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு தள்ளப்பட்டது. திருட்டுத்தனமாக போயிட்டு வர்றது தான் அர்த்தம் இது. அதான் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இந்த இதில் என்ன அப்படின்னா, ஒரு இன விடுதலை என்கின்ற போது அந்த குற்றச்சாட்டுகள் அடிபட்டு போகிறது. ஒரு இன விடுதலை வரலாறு, அந்த இன விடுதலைக்காக தோள் கொடுப்பதற்கும் துணை நிற்பதற்கும் எப்பேற்பட்ட ஆபத்தையும் எதிர்கொண்டு செல்வது என்பது வேறு. எனவே அந்த இன விடுதலை தான் அங்கே மிஞ்சி நிற்கிறது. மற்ற எல்லாமே அடிபட்டு போயிருக்கிறது. எனவே இன விடுதலைக்காக தோள் கொடுத்தால் அது தவறில்லை என்பதுதான் பொருளாக கொள்ள வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி உருவாக்கி அதே கட்சியில் திரும்பி போயிட்டு சீட்டு கேட்டு நிற்கிறது வந்து எந்த ஒருத்தவங்களுடைய நிலை எப்படி மாறும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக வைகோ அவர்கள் இருக்காரா? எல்லாமே காலச்சூழல் தான். நம்ம வந்து 94 மதிமுக உருவாக்கப்பட்டது, 96 தோல்வி ஏற்படுகிறது. எந்த கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறி வந்தோமோ அந்த கட்சி ஆட்சி படத்துக்கு வருகிறது. அப்போது 2 வருடத்தில் அந்த கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது அதுவரையிலும் பசுமை நிறைந்த நினைவுகளோடு பணியாற்றிய திமுக தோழர்கள் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு, நம்ம இது மாதிரி வந்துட்டோமேன்ட்டு மீண்டும் எல்லாரும் திமுகவுக்கு போகிறாங்க. அப்போ இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அப்போ இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் ஏதோ எம்பி என்ன வெற்றி பெற்றுட்டு அப்படியே ஓடிடலாம் அப்படின்றது தானே அது ஒரு பொருளாக இருக்கும். எனவே அந்த கூட்டணி வைத்து அந்த நேரத்தில் போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த அம்மாவுடைய ஆட்சி, பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி 13 மாதத்தில் அகற்றப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி தருகிறது. இப்போ அந்த இடத்துல திமுக வந்து தங்களுடைய ஆதரவை வாஜ்பாய்க்கு தருகிறது. இருந்தாலும் ஒரு ஓட்டில் அவர் தோற்று போகிறார். எனவே மதிமுக இருந்த கூட்டணிக்கு திமுக வருகிறது. இருந்தாலும் பெரிய கட்சி, அவங்கள புறந்தள்ள முடியாது. எனவே அந்த கட்சியோட கூட்டணி வைக்கின்ற நிலைமை ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பு இயற்கையாகவே வருகிறது. இப்போ இங்கே நம்ம வலிந்து போய் எங்கள் கூட்டணிக்கு வைக்கல. முதல்ல நம்ம ஒரு கூட்டணி இருக்கும், அந்த கூட்டணியே திமுக வருகிறது. இப்போ வலிந்து போய் வைக்கிறாரா? இல்லை, இப்போ இந்த சூழலில் வந்து இது வந்து விமர்சனத்துக்குள்ளானதாக இல்லை. ஆனால் அப்போது விமர்சனத்துக்காக உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் காரணங்கள் தெளிவானது. என்ன காரணம்னா, நம்ம இருந்த கூட்டணி தான் அவர் வந்தார், நம்ம அவங்க கூட போகல அப்படின்றது. வெளியேறணும்னு மதிமுக நினைத்த போது பாஜகவுடைய தலைவரிடம் பேசி நீங்கள் இந்த கூட்டணி நீடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நீடிக்க வேண்டிய கட்டாயம், அவ்வளோதான். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதிமுக இவர் வந்து தேர்தலில் நிற்கிறது வந்து பணத்தை எடுத்துக்கிறதுக்காக, செலவு பண்ணாமல் அப்படியே சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் தேர்தலில் நிற்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தலைவரை கடந்து துறை கடந்து இப்போ நம்ம மேலே அவதூறு பரப்பொழுது பற்றி பேசுறது வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லி கேட்குறாங்க. அது ஒரே செய்தி தான். அப்போ விருதுநகரில் அது மாதிரி நடந்தது அவர் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அப்படி நடந்தது அவர் பார்த்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். திருச்சியில் இந்த மாதிரி நடந்ததா? இல்லை, இப்போ அவர் சொல்கிறத பார்த்தா அந்த அனுபவங்கள் தானே பேசும். ஓகே, செலவு பண்ணாமல் பாதி பணத்தை எடுத்து வச்சுக்கிறதா? அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் ஒருவேளை அவருக்கு பேசியிருக்கலாம். எனவே அவங்க பேசுறதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவங்க வந்து அம்பு ஏவப்பட்டவர்கள் வேறு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதில் அவங்கள இப்போ எப்படின்னா, அவங்க 2 பேருமே கடுமையான முற்றுகைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. தலைவர் வைகோ அவர்களும் துரையும் கடுமையான முற்றுகை. ஒட்டுமொத்த மீடியாக்களும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகம், ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் அவங்களுக்கு எதிராக நின்றுட்டுருக்காங்க. இப்போ இதை திசை திருப்பணும். அப்போ திசை திருப்பதுக்குன்னா அங்கே 2 பேர் பேசணுன்னா, அங்கே ஒருத்தர் பேச ஒன்றுன்னா, இது 2 பேர் பேச விட்டால் திசை திருப்பிடுவாங்கண்ணா. அந்த திசை திருப்பதுக்குள்ளே நான் போக விரும்பலை. என்னுடைய இலக்கு நீங்கள் 2 பேர் தான்.
அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் தான் பதில் சொல்லணும் நாட்டுக்கு. அவங்க சொல்கிறது அவதூறு, நீங்கள் சொன்னது குற்றச்சாட்டு. அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. எனவே குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிற வைகோ அவர்களும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்ற துரை வைகோ அவர்களும் தான் இதை நிரூபிக்கணும், சமூகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் அவதூறு. இதுக்கு வந்து கேரக்டர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இப்போ தலைவர் வைகோ மேலேயே சொல்லி 1800 கோடி ரூபாய் வாங்கினார் அப்படின்ட்டு, அதுபோல் இது ஒரு விமர்சனமாக தான் பார்க்கணும். இது வந்து அவதூறு, அது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. சாதி மத வெறியர் வைகோ அப்படின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி அந்த கட்சியில் சாதி மத வெறி இருந்ததா? சாதி பேதத்தோடு இல்லை, பார்த்தா? நான் அப்படி பார்க்கல. ஒரே ஒரு முறை தவிர்த்து வேறு எப்போதும் நான் பார்த்ததில்ல. ஒரே ஒரு முறை நான் வந்து என்னுடைய துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கூட துரைக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன போது தான் அது கேள்வியாக்கப்பட்டது. நீ எப்படி துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு என் மகனுக்கு கொடுக்க முடியும்? நீ அந்த இடத்துலன்னா உன்னோட வேற யாருன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அங்கே வர முடியுன்ற போது தான், ஆனால் இந்த கண்ணோட்டம் நம்மக்கிட்ட பார்க்க முடியாமல் போயிடுச்சே, நம்ம தவறு பண்ணிட்டோம் நம்ம நினச்சோம். சமூக நீதியை பலரும் கடைபிடிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமூக நீதின்னு சொல்லிவிட்டு ஒரு தலித் சமுதாயத்தை, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் யாராவது ஒருத்தர் உயர் பொறுப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைமை பொறுப்பில் இல்லை, உயர் பொறுப்பில் தான் இருக்கிறாங்க. தலைமை பொறுப்புக்கு யாரும் கொடுத்ததே கிடையாது. அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி. இந்த கூற்று எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. அது முன்னோடியாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஐயா சண்முகம் இருக்கிறாரு. இருக்காங்க, எடுத்துக்காட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அது தேசிய கட்சிகள் சொல்கிறேன். இல்லை, நான் சொல்கிறது மாநில கட்சிகள். மாநில கட்சிகள் என்பது அது வந்து ஒரு குடும்பம் சார்ந்தது தான். இப்போ பாட்டாளி கட்சினா அது அவங்க குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சு. மதிமுகனா அது ஒரு குடும்பம், அவ்வளோதான். அதை கடந்து வேறு ஒன்றும் இல்லை. அதில் உளவியல் ரீதியான செய்தி என்னென்னா, வேறு யாருன்னா ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு வந்து மற்றவங்க வந்து அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருவாங்களா அப்படின்ற கேள்வி எழும். எனவே தான் அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தாரா தலைவர் புள்ள அப்படின்னும் போது அந்த கட்டுப்பாடுகள் வரும்னு நினைக்கிறது. இது ஒரு தவறான சித்தாந்தம் தான். அதனால தான் அதெல்லாம் உடைச்சிட்டு தான் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் அண்ணன் செல்வ பெருந்தகை தலைமை ஏற்றிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவர் அவர் ஐயா சண்முகம் பொறுப்பேற்றுக்கிறார். இது மாதிரி இருக்காங்க, நடைமுறையில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க பயணத்தை மேற்கொண்டு. அதிமுகவில் அண்ணன் மல்லை சத்யா தற்போது துணை பொதுச் செயலாளர் இருக்காரா, இல்லை ஆல்ரெடி நீக்கப்பட்டுட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இல்லை, மறுமலர்ச்சி திமுக அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்புன்னு வரவில்லை. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளராக இந்த 2025 வரை நான் நீடிக்கிறேன். அறிவிப்பு எப்போனாலும் வரலாம், ஏன்னா எல்லா அதிகாரமும் தலைவர் வைகோவிலும் தான் இருக்கிறது. எனவே இதுவரையிலும் துணை பொதுச் செயலாளராகத்தான் நீடித்து கொண்டிருக்கிறேன். உங்களை வைகோ அவர்கள் மீண்டும் வா சத்யா அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை அழைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கடைசியாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட சமரசத்துக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற போது இல்லை, சமரசம் என்பது இல்லை அப்படின்னா கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஓகே, டெர்மினேட் பண்ணிட்டார், உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாரு. கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க நினைக்கிறாங்க நானே வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன நடவடிக்கிறாங்க பொறுத்தது பாவம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த குற்றமும் செய்ய, நான் குற்றம் செய்தேன்னா நீ நிரூபிச்சாகணும். நிரூபிங்க நாட்டு மக்களிடம். நாட்டு மக்கள் கேட்பாங்கல்ல. இப்போ என் கட்சி யார் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது நான் தான், நீங்கள் இருக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது நான் தான், நான் வெளியே போனால் போய் தானே ஆகணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்படிலாம் சாதாரணமாக கடந்து போயிடும். ஒரு ஜனநாயக அமைப்பில், ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் அவெல்லாம் கடந்து போயிட முடியாது. யாராக இருந்தாலும் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணும். நீங்கள் ஒன்றும் மன்னர் ஆட்சியில் இல்லை, நீ இருந்தால் இரு இல்லைன்னா போன்னு சொல்ல முடியாது. இது ஜனநாயகம். ஒவ்வொருவரும் வந்து ஓட்டு போடுறான், ஒவ்வொருவரும் உங்கள் கட்சியில் இருக்கிறான். அந்த ஜனநாயக பண்புக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அது விஷயத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணிட முடியாது. அண்ணன் வந்து எங்கே போவார், என்ன பண்ண இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள்கிட்ட நிறையவே கேட்க தொடங்கிட்டாங்க. திமுகவா இல்லை தாவேக்காவா, எங்கே போவார் மல்லை சத்யா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று விஜய்கிட்டையா இல்லை மறுபடியும் இந்த தாய் கழகத்துக்கிட்டே ஸ்டாலின் கிட்டே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. திராவிட முன்னேற்றத்திற்கு மல்லை சத்யா தேவையில்லை. ஓகே, அப்போ விஜய்க்கு தேவையா? விஜய்க்கும் எனக்கு எந்த பரிச்சயமும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியாது. திமுகவில் இருக்கிற அந்த பரிச்சயம், அதிமுகவில் இருக்கிற பரிச்சயம், பாஜகவில் இருக்கிற பரிச்சயம், காங்கிரஸில் இருக்கிற பரிச்சயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற பரிச்சயம், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பரிச்சயம், மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கிற பரிச்சயம், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற பரிச்சயம், திராவிட கழகத்தில் பரிச்சயம், அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் ராமகிருஷ்ணன், இப்படி இருக்கிற அந்த அமைப்புகளோட இந்த பரிச்சயம் எனக்கு தாவேக்காவுடன் யாருமே எனக்கு தெரியாது.
விஜயனுடைய பரிச்சயமே இல்லாத ஒரு நபர் விசிகாவில் இருந்து அங்கே போய் உயர் பொறுப்பில் இருக்கார். ஆதவ அர்ஜுன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரிச்சயம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெரிய அளவில் பரிச்சயம் இல்லைன்னு சொல்கிறேன், பரிச்சயமே இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக பரிச்சயம் இருந்திருக்கும். ஏன்னா இவங்களும் திரைத்துறையில் படங்கள் எடுப்பது போவது வருதெல்லாம் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்குள்ளான உள்ளீடுகள் அவர்களுக்கான மதிப்பெண்ணில் இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நடிகர் விஜய் தலைவர், அதான் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் திராவிட இயக்கம், சமூக நீதி இது குறித்தான புரிதல் இன்னும் நிறைய அவர் உள்வாங்கணும். பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமான வேறுபாடை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் லட்சக்கணக்கானவங்க திரண்டாங்க. அங்கே அவருக்கு ஒரு 2 இடத்துல சரியான கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். அந்த கைத்தட்டல் எப்போ நடந்ததுன்னா, இந்தியாவுடைய அரசு சாசனத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய கை பிடித்து கொண்டு விஜய் வருகின்ற போது அந்த கூட்டம் மார்ப்பரித்து கைத்தட்டியது, விசில் அடித்தது. அப்படி என்று சொன்னால் அந்த கூட்டம் அம்பேத்கரை உள்வாங்கிய கூட்டம். அடுத்து பகுத்தறிவித்த பகலவன் தந்தை பெரியாருடைய கைப்பிடித்து வருவதாகவும் அந்த காணொலி போட்டபோது அந்த கூட்டம் மார்ப்பரித்தது, விசில் அடித்தது, அகமழுந்து கைத்தட்டியது. அப்படி என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரும் உள்வாங்கிய அந்த கூட்டத்திற்கு அவர்கள் கேட்ட கருத்தியலை, அவர்கள் கேட்ட அந்த சித்தாந்தத்தை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். பாசிசமான பாசிசம் என்பது மிகப்பெரிய கோரமுகம். அது அந்த பாசிசம் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளும். பாசிசத்தின் நாயகனாக ஹிட்லர் இருந்தார். சினிமா மாதிரி ரைமிங்கில் டைமிங்கில் பேசிட்டார். இல்லை, அதை கடந்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அவரோட பேச்சை நான் கவனித்தேன். அதில் அவருடைய ஃப்ளோவில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையோட அர்த்தம் அந்த கூட்டத்துக்கு தெரிந்ததான் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியலை முழுமையாக உள்வாங்கியவர்கள் நான் கவனித்த வரையில் அந்த வார்த்தை மிகப்பெரிய மோசமான வார்த்தை. அந்த வார்த்தை என்ஸ் ஜஸ்ட் பை த மீன்ஸ். இதை உச்சரித்தவன் இத்தாலி தேசத்துடைய மாக்கியவெல்லி எழுதிய புத்தகம் பிரின்ஸ். இளவரசனுக்கு அறிவுரை சொல்வது போல இங்கே எப்படி சாணக்கியன் அரசு நீதி சொன்னானோ அதுபோல இளவரசருக்கு சொன்னது அந்த மாக்கியவெல்லியுடைய நீதி. எந்த பஞ்சமா பாதகமானாலும் செய், ஆனால் வெற்றி பெற வேண்டும். நீ வெற்றி பெற்று விட்டால் நீ செய்த தவறுகள் எல்லாம் மறந்து போய்விடும். ஏன்னா நீ வெற்றியாளன். அந்த வார்த்தை எழுதியவன், உச்சரித்தவன், போதித்தவன் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானவன். ஓகே, அதை உள்வாங்கியவர் தான் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவரை படித்தவர் தான் இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரை படித்தவர் தான் ஹிட்லர். அவரை படித்தவர் தான் முசோலினி. அந்த புத்தகத்தின் தலைப்பிலேயே எழுதப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து படித்தவுடன் இந்த புத்தகத்தை நீங்கள் தலையில் வைத்து கொண்டாடுவீர்கள், அல்லது இந்த புத்தகம் வேறு எவரின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்கு உடனடியாக நீங்கள் தீ வைத்து கொளுத்துவீர்கள். அப்பேற்பட்ட மோசமான அரசியல் புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது தான் என்ஸ் ஜஸ்ட் பை த மீன்ஸ். அதை விஜய் மாக்கியவெல்லியை பிரின்ஸை உள்வாக்கியிருந்தால் அதை தூக்கி வெளியே வீச வேண்டும். ஆக இந்த அரசியல் சித்தாந்தம் இங்கே இருக்கின்ற இந்த நிகழ்வுகளை நீங்கள் உள்வாங்காமல் நீங்கள் இறக்குமதி செய்ய நினைத்தால் அது மோசமான விளைவுகளை தரும். ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன், தாவேக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இது போன்ற வழிநடத்துதலும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் தாவேக்கால இல்லை. ஒரு அரசியல் நீண்ட பயணத்தில் அனுபவம் உள்ள ஒரு நபர் அவருக்கு கூட துணையாக இருப்பீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை மதிமுகவிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்கன்னா? இல்லை, இதில் என்னென்னா தலைவர்களுக்கு அதுவும் அவர் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், சும்மாலாம் கடந்து போயிட முடியாது. அப்பேற்பட்ட நட்சத்திரங்களுக்கு இது போகிற ஆலோசனை சொல்வது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அவருக்கு பின்னால் நிற்க முடியும். அவர் நடிப்பது, அவர் பேசுவது தான் வசனம் என்று நண்பர்கள் தான் அவர் பின்னால் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள், அந்த ரசிகர்கள். நீ போய் அவங்கள கரெக்ஷன்லாம் பண்ண முடியும். கரெக்ஷனே வேணாம் சார், கூட சப்போர்ட் பண்ண உங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா, போக மாட்டீங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேபி உங்களுக்கான ஐடியா இருக்கா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் அண்ணா சொன்ன மாதிரி ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக் அப்படின்னா மாதிரி நான் திராவிட வழி வந்தவன். தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் அந்த திராவிடன் என்ற சொல்லாடோடு வச்சுக்கிறோம். வேறு யாருக்கும் கூட அது மாதிரி கிடையாது. நாங்கள் மட்டும்தான் அரசாங்கம் கொடுத்த சர்டிஃபிகேட் எங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் திராவிடன் என்று சொல்வதற்கான அத்தாரிட்டி எங்ககிட்ட தான் இருக்குது. வேறு யாருக்கும் அந்த அத்தாரிட்டி கிடையாது. எனவே அந்த திராவிட வழி வந்தவன் நான். அந்த திராவிட இனத்திற்காக, விடியலுக்காக களத்தில் நின்று போராடுவேன். அதற்கு ஒரு தளம் இருந்தது. களம்
களம் எப்பொழுதுமே இருக்கும், தளம் இல்லாமல் போனாலும் களம் எப்பொழுதுமே காத்திருக்கு. களத்தில் போராடுவதற்கான வழியை நான் வகுத்து கொண்டு போயிட்டே இருப்பேன். ஒரு அடுத்தது என்ன பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? நான் அரசியல் கடந்து தமிழ்ச்சங்க செயல்பாட்டாளர். ஓகே. உலகம் முழுவதும் தமிழ்ச்சங்க பணிகளை செய்து கொண்டு வருகிறேன். அடுத்ததாக தற்காப்புகளுடைய சகாப்தன் போதி தர்மர் பிறந்த நான் காஞ்சி மாவட்டத்தை சார்ந்தேன். நான் அதே ஊருக்காரன் தான் சார். நமக்கென்று ஒரு அடையாளங்கள் உண்டு. அண்ணா பிறந்த மாவட்டம் அது, போதி தர்மர் உருவான மாவட்டம் அது, ஆழ்வார்கள் பிறந்த மாவட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடியல் நாயகன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் அது, சத்தியவாணி முத்து பிறந்த மாவட்டம் அது. இப்படி எண்ணற்ற சிறப்புகள் அந்த மாவட்டத்துக்கு உண்டு. எனவே அந்த போதி தர்மர் தற்காப்பு கலையை போதித்து அவர் சீனத்திற்கு சென்றார் என்பதெல்லாம் வரலாறு இருந்தாலும், அவர் வழியில் அந்த தற்காப்பு கலையை எங்களுடைய மாஸ்டர் யங்ஷிஃபு சேகர் அவர்கள் எனக்கு போதித்திருக்கிறார். அதில் நான் நேஷ்னல் தேசிய அளவிலான வெற்றியாளனாக நான் பரிணமித்தவன், வெற்றி பெற்றவன். என் மாஸ்டருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் சென்று அந்த தற்காப்பு கலையை பயிற்றுவித்து வருகிறேன். பிரான்ஸ் செல்கிறேன், தென்னாப்பிரிக்கா செல்கிறேன், மலேசியா செல்கிறேன். எனக்கு அதுபோன்று இளைஞர்களை வார்ப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பு இப்போ கூடுதலாக எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை இவ்வளவு நாள் நான் அரசியலுக்காக நான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் இப்போ முழு நேரமாக அந்த பணிகள் நிறைவாக செய்வேன். எனக்கு மனசுக்கு பிடித்தமான பணிகள் இதெல்லாம். இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் நான் இந்த 32 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலம், நான் 21 ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் இருந்திருக்கிறேன். இந்த ஏறக்குறைய 28-29 ஆண்டுகள் காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடியதை போல் ஓடி இருக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு என்னுடைய வாகன பயணம் மட்டும் 50,000 கிலோமீட்டர் என்னுடைய வாகனம் போடும். விமான பயணம் தவிர்த்து, தொடர்வண்டி பயணம் தவிர்த்து 50,000 கிலோமீட்டர் நான் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு. அப்படின்னா இந்த ஏறக்குறைய 28-30 ஆண்டுகளில் என்னுடைய பயணம் எத்தனை லட்சம் நீங்களே யூகித்துக்கோங்க. இத்தனை லட்சம் கிலோமீட்டர் பயணித்திருக்கிறேன். எத்தனை ஆயிரம் கழகத் தொண்டருடைய இன்பத் துன்பங்களில் பங்கேற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைக்கெல்லாம் எவ்வளவு நான் போராடி இருக்கிறேன் என்பது இந்த நெடிய வரலாற்றுடைய சிறப்பு. ஏன் இந்த கேள்வி இப்போது கேட்குறேன்னா, வைகோக்கு அடுத்தது யார் அப்படின்னா பொதுவாக சொல்கிறது வந்து மல்லை சத்யன். இந்த இடத்துல தன்னுடைய பையனுக்கான ஒரு இடம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தாலேயே உங்களை வெளியேற்றிருக்காரா அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சமூகம் அதை தான் அவர்கிட்ட கேட்குது. மகனுடைய அரசியலுக்காகத்தான் நீங்கள் மல்லை சத்யாவை இது போகிற அபாண்டமான பழி சொல்லி வெளியேற்றுறீங்கன்னு சொல்கிறது மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. தெளிவாக இருக்குது. வேறு எந்த காரணமும் எங்களால் அவர் சொல்ல முடியாது. ஒரு முன்கோபத்தால் பல்வேறு விஷயங்களை வைகோ அவர்கள் இழந்திருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனக்கான அனுபவம் அதில் அவர் கூட இருக்குது. ஒரு சின்ன விஷயந்தான் சொன்னேன். அதுக்கே வந்து சாப்பிட்ட சாப்பாடத்தோட தட்டை போட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 தடவை நான் நேரடியாக பேட்டி எடுக்க போகும்போது என்னை பார்த்தோன்னே அந்த ப்ரெஸ் மீட்டே கேன்சல் பண்ணிட்டு போன ஒரு அனுபவம்லாம் இருக்குது. இது போன்ற நபருக்கு ஒரு தம்பியாக நீங்கள் அண்ணனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ இல்லை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் மட்டுமே இல்லை, நிறைய பேர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் விஷயங்களில் கடந்து போகணும் அப்படின்னு. சில நேரத்தில் எடுத்து போகிற சில நேரத்தில் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொன்னார். அப்படி சொல்லிடுவார், நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவைன்ட்டு. பட் சில நேரத்தில் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார். அது மாதிரி நிறைய அனுபவம், நிறைய பத்திரிகையாளர்களுக்கு சில அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உண்டு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க வைகோ அவர்களுக்கு? வைகோ கட்டி எழுப்பிய அந்த அழகான மறுமலை திமுக ஒரு உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்டது. 1000 தச்சற்குடி அழகான மாளிகை கட்டி ஒருவன் கட்பட்டு உடைந்ததாம் மண்டபம் என்பதைப் போன்று லட்சக்கணக்கான தொண்டருடைய வியர்வையில் இரத்தத்தில் உயிர் ஆகுதியாக தந்து உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலை திமுக. அந்த உருவாக்கப்பட்ட இயக்கத்துடைய நோக்கம் புனிதமானது, அது வெற்றி அடைய வேண்டும். ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் என்பதைப் போன்று உங்கள் மகனால் இந்த இயக்கம் சிதறடிக்கப்படுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. காரணம், கருத்தில் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர் வார்ப்பிக்கப்படவில்லை. அவர் வந்து ஒரு கார்பரேட் என்பவர்களுக்கு ஒரே நோக்கம் லாபம் மட்டுமே தான் இருக்கும். அவர் பிஸ்னஸும் நல்லாவே தெரியும். சிகரெட் கம்பெனி உள்ளிட்ட கம்பெனிகளை வச்சுருக்காரு. சமூக நீதி பேசுகிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது சொல்கிறவங்க, அவரோட பையனே வந்து அதை பிஸ்னஸ் பண்ணதை சொல்லி ஒரு செய்தியாளராக வந்து கேட்டு பிரச்சனையாச்சு பார்த்தோம். அதுனா பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணும். 50 வருஷம் வரலாம் நல்லா குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணி செட்டில் பண்ணி பிள்ளைங்களாம் அங்கங்கே செட்டில் பண்ணிவிட்டு
இப்போ ஓய்வு பெறுகின்ற போது அப்படியே வந்து அரசியல் அப்பா உருவாக்கின கட்சியால் ஏதோ தலைமை பொதுப்பணி எம்பி வேற ஒருத்தர் எடுத்துன்னு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அப்படின்னா தான் அந்த இதில் தான் வந்து இப்போ அவர் இருக்கிறார். எனவே இந்த பார்வை, உங்கள் மீதான பார்வை கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்களா என்கின்ற சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய புனித நோக்கம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தொண்டனாக, உங்களுடைய சேனாதிபதியாக மல்லை சத்யாவுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு கடைசியாக ஒரு கேள்விங்க. 3 முறை வந்து அவருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கன்னு நிறைய இடங்களில் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, வைகோ அவர்களும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் மதிமுக சார்பில் இருந்தோ அவர்களது தொண்டர்கள் சார்பில் இருந்தோ ஏதாவது வருதா? உங்களை நேரடியாக தாக்கிறதுக்கு முடியாது, அதுக்கு சத்து இருக்காது. மறைமுகமான தாக்குதல் ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா? மறைமுகமாக திட்டமிடுவது நம்மளுக்கு தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் என்னை யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை அச்சுறுத்த முடியாது. நான் வந்து ஐம் எ ஃபைட்டர். நான் வந்து மேடைகள் இந்தியா முழுவதும் சண்டை செய்திருக்கிறவன். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணிடலாம் போயிடலான்றதெல்லாம் இயலாத காரியம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யாருன்னா திட்டமிடுறாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? மிரட்டல் ஏதாவது வருது அவங்களுக்கு? அதெல்லாம் மிரட்டல் நம்மளை விட முடியாது. அப்படி நான் யாருக்கும் எதிரானவனாக இல்லை. ஓகே. அவர் அந்த எதிர்நிலையை உருவாக்கினாலும் அதை யாரும் நம்பவில்லை. அதுதான் இது ரொம்ப தெளிவான விஷயம். அதுதான் நான் சொன்னேன், மாத்தையாவுக்கான தண்டனை மரண தண்டனை, மல்லை சத்யாவுக்கான தண்டனை என்ன என்பது தான் என்னுடைய கேள்வி. அப்படி ஏதாவது செட் பண்ணி நான் ஏற்கனவே விவகாரத்தை சொல்லியிருக்கிறேன். எனவே யார் திட்டமிடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்படியான நிகழ்வுகள் தலைவர் வைகோடும் ஒருபோதும் இருக்காது. சரி, எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வந்து அவர் இதை சொல்லிட்டு அவர் துடியாக துடிச்சு கொண்டிருப்பார் என்பதையும் நான் உணராதவன் அல்ல. இந்த வார்த்தையை சொல்லிட்டமே, காலத்தின் கட்டாயத்தால் சொல்லிட்டாரா இல்லை அவரை வந்து இல்லை எவ்வளவு நிர்பந்தம் இருந்தாலும் எவ்வளவு கட்டாயம் இருந்தாலும் அவர் என் மீது இந்த அஸ்திரத்தை வீசியிருக்கக்கூடாது. உலகமே தலைகீழாக பிறண்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு நம்பினவன் நான். அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது. அதுதான் எனக்கு கவலை இருக்கிறது. அந்த தலைவன் மீதான விமர்சனங்கள் கடுமையாகி கொண்டே இருக்கிறது என்பது தான். நான் நேசித்த தலைவர், என்னை ஆளாக்கிய தலைவர், அவர் இன்றைக்கு விமர்சனத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறாருங்கிற போது அந்த கவலை இருக்கிறது. ஒரு இறுக்கத்தோடும் அதே போல் ஒரு ஆழமான உங்களுடைய பதிலை நாங்கள் பார்த்தோம். எங்கள் செய்தி நிறுவனம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நியூஸ் டுடேக்கு அன்பு நண்பர், அன்பு சகோதரர் லோகநாதன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இணையத்திலிருந்து அடுத்து வானொலியில் நீங்கள் வந்து பெரிய வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. ஓகே, நன்றி, வணக்கம்.